முதல்ல நாங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். என்னன்னா பொங்கலின் பெயர் தமிழ் மோடி பொங்கல். அதே மாதிரி வந்தது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர். தமிழ்நாட்டிலே முதல் ஒரு அரசியல் கட்சி பொங்கலை கொண்டாடி இருக்கிறது நாங்கள் தான். தமிழ் பொங்கல். ஏன்னா எனக்கு திராவிட பொங்கலாகி தமிழ் பொங்கல்ன்ற பெயரையே தமிழர் திருநாள்ன்றதை மறைக்க திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழுக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, மோடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன்னா மறுபடியும் ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விமர்சனத்தை வைத்து வேண்டுமென்றே அதன் மூலம் அரசியல் லாபம் பெற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, தமிழையும் எங்களையும் பிரிக்க முடியாது, தமிழ் கலாச்சாரத்தையும் எங்களையும் பிரிக்க முடியாது, தமிழையும் மோடிஜியும் பிரிக்க முடியாது என்பதற்கு வலியுறுத்துவதற்காக இந்த பொங்கல். தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பாக ஜல்லிக்கட்டு விழாவோடு சேர்ந்து கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த உணர்வோடு தமிழக மக்கள் அனைவரும் எப்பொழுதுமே பொங்கலை பாரத பிரதமர் மோடி அவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து கொண்டாடி வருகிறார்கள். அந்த விதத்தில் இன்றைக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது தலைமையில் 1008 குடும்பங்கள் இங்கே ஒன்றாக இணைந்து திருச்சி மாநகரில் பொங்கல் வைத்து கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் நம்முடைய பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் இந்த பொங்கல் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாக பொங்கலாக இருந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. காரணம் திமுகவினுடைய நயவஞ்சகமான ஆட்சி. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் நெல் கட்டுறதுக்கு ஒரு குடோன் சார், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சாதாரணமாக ஷெட்டு போட்டிருந்தா கூட எங்களுடைய விவசாயிகள் இந்த பொங்கலை தை மாதத்தில் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் இந்த மழை காலத்தில் பெரிய மழை இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழக அரசு செய்த இந்த மோசமான ஆட்சியினுடைய விளைவாக நெல் பயிர்கள் தமிழகம் முழுவதும் முளைப்பு விட்டு விவசாயிகளுடைய கண்ணீர் மழையில் ஒரு முறை நனைந்து இந்த பொங்கல் என்பது விவசாயிகளுக்கு, குறிப்பாக நெல் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக இல்லாமல் போனதற்கு திமுக தான் காரணம். அவர்கள் செய்த தவறிற்கு இந்த பொங்கலில் விவசாயிகளுக்கு அவர்கள் உரிய இழப்பீடு தர வேண்டும். திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இந்த கண்ணீருக்கு பொறுப்பேற்க வேண்டும்.